இதேபோல கர்நாடக மாநிலத்திலிருந்து செய்தியாளர் நந்தா இணைந்திருக்கிறார். நந்தா, கர்நாடக மாநிலத்தில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏற்பாடுகள் தனியார் நிறுவனங்கள் சார்பில் செய்யப்பட்டிருந்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது? அதேபோல எந்தெந்த வேட்பாளர்கள் மீது எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது? லாவண்யா, கர்நாடகத்தை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய 28 மக்களவை தொகுதிகளில் 14 மக்களவை தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையமும் தனியார் நிறுவனமும் செய்திருக்கிறார்கள். வாக்களிப்பதனுடைய அவசியத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை கர்நாடகத்தில் 71% வாக்குகள் பதிவாக இருந்தது. அதை எப்படியேனும் 100% உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு குறிப்பிட்ட சில வாக்குச்சாவடிகளில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படின்னு பார்க்கிறப்ப வெட்டல்பள்ளையா அப்படின்ற சாலையில் இருக்கக்கூடிய மத்திய பெங்களூரு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கக்கூடிய நிலையில மக்களை வரவேற்க தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்களும் உற்சாகத்தோடு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கான சாய்தள வசதிகள் உள்ளிட்ட விஷயங்களும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகளில் எல்லா ஏற்பாடுகளும் தயாரில் இருக்கக்கூடிய நிலையில் மொத்தம் இருக்கக்கூடிய 14 மக்களவை தொகுதிகளுக்கு 30,602 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1,40,000 ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினரும் கூட பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மொத்தமாக 50,000 காவலர்கள் பாதுகாப்பிற்காக மட்டும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 65 துணை ராணுவ படையினர் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கிறப்ப பல்வேறு விஷயங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகள் இந்த இடங்கள்ல இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜேடிஎஸ் தலைவராக இருக்கக்கூடிய குமாரசாமி வண்டியா பகுதியில் களமிருக்கிறார். அதே போல பெங்களூரு தெற்கு தொகுதியில கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரனுடைய சகோதரர் டி.கே. சுரேஷ் களத்தில் இருக்கிறார். இதுபோன்ற பல்வேறு தொகுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாகவும் அந்த தொகுதிகளில் முடிவு எப்படியாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஒரு புறத்தில் மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு விஷயங்களை தனியார் நிறுவனங்கள் செய்திருக்கிறது. வாக்களித்துட்டு வந்தால் தோசை, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகன வசதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஜனநாயக திருவிழாவிற்கான தேர்தல் தொடங்க இருக்கிறது. லாவண்யா, இணைப்பில் தொடர்ந்து பேசலாம்.